ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் சூரப்பழம் பறிச்சிட்டு இருக்கிறேன். இதுதான் சூரப்பழம். சின்ன சின்னதாக முள் இருக்கும் பாருங்க. நாவப்பழம் மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். பழம் டேஸ்டாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சூரப்பழம். இரு நான் ஈத்து வரேன். கொட்டுது. சூரப்பழம்னா கொட்டும். ஐயோ, என் கையில் இருக்கிறத கொட்டுது. இப்படி எங்கொத்தா இங்கே இருக்கு பாரு. இங்கே இருக்கு, நிறைய இருக்குங்கம்மா. அங்கே இருக்கு பாரு. இல்லை, நீ இப்படி பிடிக்க. நான் வீட்டு இருக்கிறேன், பாய்க்கிறேன். ஏய், இதெல்லாம் பறிச்சிடலாம். ஐயோ, கையில் இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டாடுங்களா? கொட்டை வாழைக்கிற கொட்டை விழுந்துருச்சு கையில். விதை. விரன்னு போட்டால் சொரன்னு முளைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது சூறை தான். வருது பாரு நம்ம ஜீவனெல்லாம். எங்கள் தெரு ஜீவனெல்லாம் வராங்க பாருங்கள். எங்கள் நண்பர்கள், எங்கள் ஃபேமிலியில் பார்த்தவங்க இவங்கெல்லாம் வராங்க பாருங்கள், லைன் கட்டி. இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். யாரும் விட மாட்டாங்கங்க. ஒருத்தரையும் தெருவுக்குள்ளே விட மாட்டாங்க, வச்சு செஞ்சுருவாங்க. பார்த்துக்கோங்க, ரவுண்டு கட்டிடுவாங்க. பார்த்துக்கோங்க. சாதாரண நிறைய தான் இல்லையா? இதெல்லாம் உங்கள் வேலை தானா? நாங்கள் சூளப்பழம் வர சாப்பிட்றோம். என்ன பண்ணின்னுக்கிற நீங்கள்? பாருங்க, நாங்கள் சூளப்பழம் பறிச்சுன்னுக்குறோம். அது என்ன வேலை பண்ணிடுது பாருங்க. பேக்கத்துக்கு போகலாம். எங்கே சேத்துலலாம் போயிட்டு வரேன். என் மேலே காலில் வைக்கக்கூடாது, கொன்றுவேன். காலில் மேலே வைக்கக்கூடாது கோபால். சேரு கால் வைக்க போகிறான். கால் வைக்கக்கூடாது. ஓ, பாப்பாட்டு போயிட்டு வரேன். கால் மேலே வைக்கக்கூடாது, அம்மா மேலே. சரியா? கால்லாம் அழுக்காக இருக்குது, அடிச்சு விடுவேன் நான். கால் வைக்கக்கூடாது, போ. ஹாய். போல குச்செடு கையில் போவான். போய் காலை வைட்டு வா, போ. மிளகா அப்படியே கிடக்கு, வறுத்தது பாத்திரம் அப்படியே கிடக்கு. இப்போ என்னதான் வேலை பார்த்தியா காலிலேருந்து? எது தெரியல எனக்கு. அடிச்சு போடுவாங்க கோபால், போல. வீடு திறந்தா மாத்திரை ஸ்மெல் தான் அடிக்குது.